Taste the Daily. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மருந்து கடை உரிமையாளரை கடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பொய்கைப்பட்டியை சேர்ந்த சுதாகர் என்பவர் வீரப்பூர் பகுதியில் மருந்து கடை நடத்தி வருகிறார். கடந்த 1ஆம் தேதி சுதாகர் மற்றும் அவரது மனைவி ஐஸ்வர்யா ஆகியோர் கடையில் இருந்தபோது காரில் வந்த 5 பேர் வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி சோதனை செய்ததுடன் சுதாகரையும் காரில் ஏற்றி சென்றுள்ளனர். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சுதாகரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் சுதாகரை விடுவிக்க 20 லட்சம் ரூபாய் வழங்குமாறு கேட்டுள்ளனர். புகாரின் பேரில் மஞ்சம்பட்டி அருகே ஒரு கடையில் இருந்த கடத்தல்காரர்கள் 6 பேரை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் துறையூரில் உள்ள ஒரு வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி 5 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் 5 சவர நகையை சுருட்டியது தெரியவந்தது. சேலம் மாவட்டம் சஞ்சீவராயன்பேட்டை பகுதியில் அதிமுக பகுதி கழக செயலாளர் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொண்டலாம்பட்டி 1வது பகுதி அதிமுக செயலாளர் சண்முகம் நேற்றிரவு தாதகாப்பட்டியில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சிலர் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக நிர்வாகியின் குடும்பத்தினர் மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அந்த பகுதியில் திரண்டனர். கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சடலத்தை வாங்க மறுத்து குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் கூலிப்படையை ஏவி அதிமுக நிர்வாகியை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 25 லிட்டர் கள்ளசாராயம் சிக்கியது. ஆந்திர மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்டு திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளில் விற்கப்பட்ட 25 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் சிக்கின. கள்ளச்சாராயம் விற்பனை செய்த ஒரு பெண் உள்ளிட்ட 5 பேர் கைதாகினர். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை தொடர்ந்து கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வடபழனியில் மாநகர பேருந்தில் பெண்களை கிண்டல் செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட பேருந்து ஓட்டுநரை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரிமுனை நோக்கி சென்று கொண்டிருந்த தடம் எண் 26 மாநகர பேருந்தில் இளைஞர்கள் சிலர் பெண்களை கிண்டல் செய்துள்ளனர். இதுகுறித்து வடபழனி பேருந்து நிலையத்தில் தட்டி கேட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் விஜயனை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் விஜயன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆக பொதுமக்கள் உதவிக்கரம் நீட்டினர். 31A வழித்தடத்தில் இயங்கும் மாநகர பேருந்து 50 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்தது. ஓட்டுநர் பேருந்தை இயக்க முயன்றபோது திராவிட மாடல் பேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் வழக்கம் போல் சோதனை செய்தது. பேருந்தில் 50 பயணிகள் இருந்த நிலையில் பேருந்தின் நடத்துனர் ஒற்றையாளாக அந்த பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தார். நடத்துனரின் பரிதாப நிலையை கண்டு அங்கிருந்தவர்கள் பேருந்தை ஸ்டார்ட் செய்ய உதவினர். அரசு பேருந்தில் ஓட்டுநர் நடத்துனர் இருப்பதைப் போல பேருந்தை தள்ளிச் செல்வதற்கும் ஆட்களை நியமித்தால் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கிய பெருமை திராவிட மாடலுக்கு கிடைக்கும் என மக்கள் கேலி செய்து வருகின்றனர். ஓட்டை உடைசல் பேருந்துகளை சீர் செய்யும்படி பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவிமடுக்காத விடிய அரசிற்கு பொதுமக்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் பச்சிளம் குழந்தையை பெற்றெடுத்த இளம்பெண் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அள்ளூர் கிராமத்தை சேர்ந்த இளம்பெண் சந்தியாவிற்கு சேத்தியாத்தோப்பு அரசு மருத்துவமனையில் 3ஆம் தேதி காலை குழந்தை பிறந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே சந்தியாவை 108 ஆம்புலன்ஸில் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் தங்களை வேறு வாகனத்தில் வரும்படி கூறிவிட்டு சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். பின்னர் சிறிது நேரத்திலேயே சந்தியா உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சந்தியா உயிரிழந்ததை மறைக்கவே சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது போல் அழைத்துச் சென்று சேத்தியாத்தோப்பு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
அங்க இதுன்னுட்டு இந்த வண்டியில ஏத்தினப்ப எங்களை ஒரு மசாலை ஏத்தல. ஒரு மசாலை ஏத்தல. அவங்க மட்டும்தான் போனாங்க. இங்க இருந்து நான் போய் அந்த இது உள்ள போய் அழுகுறேன். ஏம்மா அவன் பொண்ணு அந்த ஆஸ்பத்திரியில செத்து தூக்கிட்டு வந்தாங்க. இங்க ஏம்மா வந்து இருக்கிறீங்கிறாங்க. ஏத்த உள்ள ஏதாவது நடந்திருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க. இல்ல அவங்க ஊசி மாத்தி போட்டிருக்கலாங்களா அப்படின்னு. பிளட் ஓவரா போயிருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணலையாட்டு இருக்கு. இதை மறைக்கிறதுக்காக எங்களை வண்டியில ஏறக்கூடாதுன்ட்டு எங்களை அலோட் பண்ணிட்டு அவங்க வரைக்கும் அவங்க வேலை செய்யற ஆளுங்க வரைக்கும் ஒரு 4-5 பேர் வண்டியில போயிட்டு அடுத்த வண்டியில நீங்க வாங்கன்னு எங்களை அலோட் பண்ணுவீங்க சார். எங்களை யாரும் ஏறக்கூடாதுட்டாங்க வந்து அவங்க மட்டும் தான் ஏறி போறாங்க. அதுதான் எங்களுக்கு சந்தேகம். வெளிப்படையா எங்களுக்கு எதுவுமே சொல்லவில்லைங்க. வந்து யாருமே எதுவுமே சொல்ல, டாக்டர் நர்ஸ் மூணு யாருமே சொல்லவில்லை. வெளிப்படையா வந்து அவங்களா பெருசம் பண்ணிட்டு அவங்களா ஏற்றிட்டு போறாங்க. எங்கள்கிட்ட சொல்லல. ஏற்றின கூட எங்களை சொல்றாங்க வந்து இது மாதிரி ஏற்றிட்டு போறோம், நீங்க பின்னால வண்டியில வாங்கன்ட்டு. அதனால சந்தேகப்படுறோம் நாங்க வந்து. இன்னும் வந்து அதிகமா எங்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமா இருக்கு எங்களுக்கு வந்து. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆஸ்பத்திரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது தம்பி. எந்த ஒரு இதுவுமே கிடையாது இந்த ஆஸ்பத்திரியில வந்து.